Exercise 2.5 la 9th sum. Show that the equation z cube plus 2z bar equal to 0 has 5 solutions. Okay, z cube plus 2z bar equal to 0. நம்ம எப்பவுமே நம்ம தெரியும் ஒரு ஹையஸ்ட் டிகிரி பவர் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன். அத்தனை சொல்யூஷன் தான் நம்மளுக்கு இருக்கும்னு தெரியும். ஆனா இங்க 5 சொல்யூஷன்ஸ் நம்மள இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த z கியூபுக்கு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதான் அந்தாண்ட சைடு எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிடும், -2z பார் ஆயிடும். இப்ப நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். இது ஒரு சைட்ல இருக்கும் போதே மாடுலஸ் எடுக்கலாமே, ஏன் இது தனித்தனியா எடுத்துட்டு போய் மாடுலஸ் எடுக்கணும்? இது இங்கே மாடுலஸ் எடுத்தாலும் இண்டிவிஜுவலா ஒரு டேர்முக்கு மாடுலஸ் தானே அப்படின்னா, இந்த மாடுலஸ் வந்து ரெண்டு டேர்ம்னுடைய அடிஷனுக்கு சேர்த்து மாடுலஸ் எடுத்தா ஈக்குவல் டு இந்த 0 வராது. ஏன்னா இன்இக்வாலிட்டி கண்டிஷன்ஸ்ல நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க மாடுலஸ் ஆஃப் z1 பார் பிளஸ் அந்த டேர்முக்கு எல்லாம் போயிடும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு டேர்ம் இந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு டேர்ம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், மாடுலஸ் எடு. அப்ப என்ன ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் z கியூப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2z பார். இப்ப என்ன செஞ்சுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் z ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்னது, இங்க மைனஸ் ஆஃப் மாடுலஸ் z என்னது, மாடு எதுக்கு எடுத்தாலும் மாடுலஸ் வந்து என்னது பிளஸ் ஆயிட போகுது. ஓகேவா, மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அப்ப 2z பார்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த என்ன செஞ்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துக்கலாம். சோ மாடுலஸ் ஆஃப் z கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்ப மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் z பார்ங்கிறதும் நம்மளுக்கு ஒண்ணுன்னு தெரியும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாடுலஸ் ஆஃப் z கியூப் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் zன்னு எழுதிக்கலாம். ஆமா தானே, மாடுலஸ் ஆஃப் zக்கும் x பிளஸ் iyன்னு வரப்போகுது, மாடுலஸ் ஆஃப் z பார்னா x மைனஸ் iy வரப்போகுது. எப்படி இருந்தாலும் அதனுடைய நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால நம்ம z பார்க்கு பதிலா zன்னு எழுதிடு. இப்ப zங்கிறத இதுல இருந்து காமனா எடுத்துருங்க. மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கறத காமனா எடுத்துருங்க. அப்ப என்ன ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. இதுல இருந்து தனித்தனியா சொல்யூஷன்ஸ்க்கு இண்டிவிஜுவலா ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடும். இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் நம்ம, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. அப்ப மாடுலஸ் ஆஃப் zக்கு என்ன வேல்யூவா இருக்கலாம், ரெண்டு டேர்ம்ஸா பிரிச்சுக்கலாம். இந்த z மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர்ங்கிறத நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, z இன்டூ z பார்னு போட்டுக்கலாம். ரெண்டும் ஒண்ணு தானே. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் என்ன வரப்போகுது, ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வரப்போகுது. இதுக்கு என்ன வரப்போகுது, x பிளஸ் iy இன்டூ x மைனஸ் iy-னாலும் அதே x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான் வரப்போகுது. அதனால இந்த டேர்முக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கிறேன், z இன்டூ z பார்னு எழுதிக்கிறேன், which is equal to 2. அப்ப z is equal to என்னன்னா எழுதிக்கலாமா, 2 divided by z bar. ஆனா 2 equal z is equal to 2 by z பார்னு வருது, நம்பரா வரா. அதனால இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொண்டு போய் என்னோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா, using 2 in 1. அப்ப என்ன ஆயிடும், z கியூப் பிளஸ் 2 இன்டூ z பார்க்கு பதிலா z பார் ஈக்குவல் டு 2 by z. ஓகேவா, அப்ப என்ன ஆயிடும், 2 டிவைடட் பை z ஆயிடும், which is equal to 0. அப்ப என்ன ஆயிடும், இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், z பவர் 4 பிளஸ் 4 divided by z equal to 0. அப்ப என்னது, z பவர் 4 பிளஸ் 4, இந்த z அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு ஆயிடும். இப்ப பாருங்க, z பவர் 4 பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்ப இந்த zக்கு என்னது, 4 சொல்யூஷன் இருக்கா, இங்க ஒரு z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. அப்ப thus z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு, z பவர் 4 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. therefore z cube plus 2z bar is equal to 0 has 5 solutions. நம்ம prove பண்ணியாச்சு.